நம்ம அருள்கழனியில் கிட்டத்தட்ட 4 ஏக்கருக்கு பொன்னி பயிர் வச்சுருக்கோம். மிக அருமையாக கதிர் வந்திருக்கு. முற்றிலுமாக இயற்கை விவசாயத்தில் நம்ம வந்து பயிர் வச்சுருக்கோம். இந்த முறை பயிருக்கு உரமிடுதலை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் அந்த உரமிடுதலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதனால நல்ல ஒரு ஈல்டு வந்திருக்குங்க. நல்ல ஒரு மகசூல் வந்திருக்கு. இது வந்து மழை இல்லாமல் அறுவடை ஆயிடுச்சுன்னா மிக நல்ல மகசூலை வந்து ஈட்டிடலாம். எல்லா பயிரும் ஒரே சீரான இடைவெளியில் சீரான உயரத்தில் கதிர்கள் எல்லாமே நீளமாக பொன்னி வந்து விளைஞ்சிருக்குங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. நம்ம சரியான இடுபொருள் மேலாண்மை செஞ்சது மூலியமாக எவ்வளவு அருமையாக பயிர் வளர்ந்துருக்கு அப்படின்றது பாருங்கள். சரியான டைமில் இயற்கை முறையில் இடுபொருட்களை வந்து நம்ம 3 முறை கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம், இந்த ஊட்டமேற்றிய தொழு உரத்தை சரியான இடைவெளியில் களை எடுத்து முதல்ல 10 நாள் களை எடுத்துட்டோம். 10ஆவது நாள் வந்து களை எடுத்துட்டு உரமிட்டோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா சரியாக 25ஆவது நாள் 2வது களை எடுத்தோம். அப்பொழுதும் ஒரு உரமிட்டோம். 3ஆவதாக பார்த்திங்கன்னா பயிர் நல்லா கிளச்சி வளர்ந்துட்ட பிறகு 3ஆவதாக உரமிட்டோம். இந்த மாதிரி 3 முறையாக நம்ம பிரித்து கொடுக்கும்போது பயிரோட வளர்ச்சி பாருங்கள். எல்லாம் ஒரே நெல் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த 4 ஏக்கர் எஜ்ஜு வரையுமே ஒரே சீராக இருக்குது. கதிர்கள் எல்லாம் ஒரே வாலிப்பாக இருக்குது. கதிர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கதிர் வந்திருக்குன்னு பாருங்கள். எங்கேயோ ஒரு சில கதிர்களில் வந்து பூச்சி தாக்குதல் இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப அதிக அளவில் இல்லை. அதனால் ஓரளவுக்கு நல்ல மகசூல் வந்து இது கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். மழை பொழிவு இல்லாமல் அறுவடை ஆகிடுச்சுன்னா நல்ல மகசூல் எடுத்துடலாம்.